Laddu Maram is a gentle, evocative story written by Nila and narrated by Neelari for Blue Satchel Audio Stories. At its heart, this is a child's fantasy, a delightful dream of a tree that grows laddus instead of leaves, born out of an innocent and boundless love for sweets. But as the story unfolds, Latumaram becomes something more than imagination. It turns into a doorway to a memory. Set in the years between 1985 and the early 90s, the story takes us not to a village but to a quiet rural town in Karnataka, a place balanced delicately between tradition and change. Through a child's eyes, we experience a world where time moves slowly, where small joys matter deeply, and where imagination fills the spaces left by simplicity. Ladumaram becomes a symbol of longing, of comfort, and of a childhood where desires were sweet, small, and endlessly hopeful. Along the way, the story captures the textures of bygone time, familiar streets, everyday rituals, and the unspoken warmth of a close knit community. This story is for anyone who has ever looked back at their past with a smile, remembering a world that once felt simpler, softer, and sweeter. Now, I'll let you guys enjoy the story. லட்டு மரம் என்பது நிலா எழுதியும் ப்ளூ சேச்சுவல் ஆடியோ ஸ்டோரிஸிற்காக நீலாழி குரல் கொடுத்தும் உருவான ஒரு மென்மையான நினைவுகளை தூண்டும் கதை. இந்த கதையின் மையத்தில் ஒரு குழந்தையுடைய கனவு இருக்கிறது. இலைகளுக்கு பதிலாக லட்டுக்கள் கனியும் ஓர் மரம். இனிப்புகளை பார்த்தாலே மனம் மகிழும் அந்த சிறு வயது ஆசையிலிருந்து பிறக்கும் இந்த கற்பனை கதையோடு சேர்ந்து மெதுவாக ஒரு நினைவு பயணமாக மாறுகிறது. 85 முதல் 90களின் தொடக்கம் வரை கர்நாடகாவின் கிராமமும் அல்லாத, ஆனால் கிராமத்தனத்தை சுமந்த ஒரு அமைதியான ஊரை இந்த கதை நமக்கு காட்டுகிறது. ஒரு குழந்தையின் பார்வையில் சொல்லப்படும் இந்த உலகம் மெதுவாக நகர்கிறது. சின்ன சின்ன சந்தோஷங்கள் தான் வாழ்க்கையாக இருந்த காலம். அந்த எளிமையான இடைவெளிகளை கற்பனை நிரப்பிக் கொள்கிறது. லட்டு மரம் என்கிற இந்த கதை ஒரு அடையாளமாக மாறிப் போகிறது. ஆசைகளில், ஆறுதலில் மற்றும் குழந்தை பருவத்தின் இனிய கனவுகளின் அடையாளமாக. லட்டு மரம் என்பது ஒரு நெகிழ்வான நினைவு பயணம். கனவுகளும் நிஜமாகவும் ஒன்றாக கலந்த ஒரு குழந்தை பருவத்தின் அமைதியான மந்திரத்தை மீண்டும் உணர செய்யும் கதை. நீங்கள் இதை கண்டிப்பாக ரசிப்பீர்கள் என்று நம்புகிறோம். இப்பொழுது கதைக்குள் செல்லலாம். மீரா காலை கண் விழித்து பார்க்கும் பொழுது அம்மாவுடைய சாம்பார் மணம் மூக்கிலே முட்டி மணத்தது. அடுத்தடுத்து வரிசையாக போட்டிருந்த படுக்கைகளில் மைத்திலியும் மீனாவும் சுருண்டு பந்து போல கிடந்தார்கள். அவசரமாக தன் தலையணை அடியில் வைத்த ஹீமேன் படம் பத்திரமா இருக்கா, இல்லை மீனா தூங்கும்போது எடுத்து வைத்து விட்டாளா என்று தொட்டு பார்த்து கொண்டாள். எல்லோருக்கும் முன்னால் எழுந்தால் அப்பாவிடம் கிடைக்கும் குட் மார்னிங்கும் அம்மாவின் முழு டம்ளர் காஃபியும் ஆசையை தூண்டவே அவசரமாக எழுந்து பாத்ரூம் ஓடி பல் தேய்க்க ஆரம்பித்தாள் மீரா. காஃபிக்காக அவசரமா பல் தேய்க்காத மீரா, நிறுத்தி நிதானமா தேய். அப்புறமா கோந்திரம் பல்லும் தேங்காய் துருவியுமா நிற்கும் பல். அம்மாவுடைய ராகம் கேட்டது கிச்சனில். கிச்சனிற்குள் நுழைந்து அம்மாவின் புடவையில் முகம் துடைத்து அவசரமாய் காஃபி டம்ளரை கையில் வாங்கி மூச்சு விடாமல் குடித்தவாறே ஹாலிற்குள் வந்தாள். அங்கே அப்பா கண்ணாடி அணிந்து ஐஆர்சிடிசி ரயில்வே கைடில் ஏதோ துழாவிக் கொண்டிருந்தார். அம்முக்குட்டி, ஏந்தாச்சா? சண்டே தானே இன்னைக்கு, இன்னும் கொஞ்சம் தூங்கியிருக்கலாமே என்று சொன்னவாறே மீராவை நோக்கி கையை நீட்டினார். அப்பாவின் மடியில் உட்கார்ந்தவாறே தன்னுடைய ஹீமேன் ஸ்டிக்கர்
டிங்கிள்பர்க் மற்றும் தன் பொக்கிஷங்கள் அடங்கிய கேட்பரி சாக்லேட் டப்பா தகிதம் தன்னுடைய இனிய நாளை அவள் துவங்கினாள். "ஏன் மீரா கண்ணு, அப்பா கூட வரியா? காய்கறி வாங்கலாம்" என்று அழைத்த அப்பாவை, "எனக்கு லட்டு வாங்கி தருவியா அப்பா?" என்று அப்பாவோடு போவதா வேண்டாமா என்று யோசித்தவாறே கேட்டாள் மீரா. அதற்குள் அங்கே வந்த அம்மா, "ஐயோ! அந்த சேட்டுக்கடை லட்டு வாங்கி தந்தா வயிறு கெட்டுப் போகும். பாதி டால்டா, எண்ணெய போட்டு செஞ்சிருப்பான். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நான் பண்ணியிருக்கேன் மைசூர் பாக். அது போதும். எதுக்கு இப்ப வீண் செலவு?" அப்படியே கணவரை பார்த்து, "டைரக்ட்டா சமைச்சுட்டேன். சாப்பிட்டுட்டு போய் காய்கறி வாங்கிண்டு, அப்படியே செட்டி கடைக்கு போய் வெல்லம், நெய்யி இதோ இந்த லிஸ்ட் போட்டு வச்சிருக்கேன்ல, அத குடுத்துட்டு வந்துடுங்கோ. அப்புறமா உங்க அக்கா அத்துக்கு போயிட்டு, அவ 8 மணிக்கே வந்துட்டா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்த வாரம் தெவசம் வருது. பாடசாலை வாத்தியாருக்கும் சொல்லிட்டு வந்துருங்கோ" என்று கட்டளைகளை பிறப்பித்துக் கொண்டே போனாள். மீராவை பார்த்து, "அப்பா கூட போயி அழிச்சாட்டியம் பண்ணாம வரணும்." நல்ல வேளையாக அம்மாவை அத்தையின், "அடியே காமாட்சி, இங்கே வாயேன்" என்ற குரல் தடுக்க, அவள் யூ டர்ன் அடித்து சமையலுள்ளே புகுந்து விட்டாள். அப்பாடா என்றிருந்தது மீராவிற்கு. மீரா சிவராமன் காமாட்சி தம்பதியரின் கடைக்குட்டி. கடந்த அக்டோபரில் 6 வயது முடிந்து 7ற்கு அடி வைத்த இளைய கன்று. மூத்தவன் மகேஷ், 2ஆமவள் மைதிலி, 3ஆவதாக மீனாட்சி. கடைசியாக வேண்டவே வேண்டாம் என்று முடிவான ஒரு நேரத்தில் அதிரடியாக வந்திறங்கி வீட்டின் முடிசூடா இளவரசி. அண்ணன் அக்காக்களின் குட்டிப் பிசாசு, அம்மாவுடைய அருந்தவாளு, அப்பாவின் செல்லக்குட்டி மீரா. இவள் உலகம் இவளைப் போலவே கலவையானது. 1ஆம் வகுப்பு படிக்கும் மீராவின் இன்றைய அவஸ்தை கொஞ்சம் பெரியது. அவளின் அவசர தேவை லட்டு. அது அம்மாவிற்கு புரிந்தபாடில்லை. அவள் சுத்தியலால் அடித்து கூட பார்த்து விட்டாள். அம்மாவுடைய மைசூர் பாக் உடையும் வழி தெரியவில்லை. நாளைக்கு ஸ்கூலில் பெனாசிரிடம் லட்டுக்கு என்ன சொல்லப் போகிறோம் என்று தெரியவில்லை. அம்மாவோ தனக்கும் லட்டு செய்ய தெரியாது, சேட்டுக்கடையிலும் வாங்க விட மாட்டேங்கிறா. அப்பாவோடு போய் பார்த்தா, ஒருவேளை அவர் வாங்கி கொடுத்தா, "ஹ, அவர் அம்மாவ மீறி எங்கே வாங்கப் போகிறார்?" இப்படியே யோசனையில் கழிந்தது அன்றைய நாள். அடுத்த நாள் மீரா தனது ஸ்கூல் செல்லும் வழிப்பாதையில் கற்பனை குதிரையை விரட்டியபடி கோவிந்தராஜ் மார்க்கெட், ராமா தியேட்டர் மற்றும் ஜப்பல் எனும் 1/2 மீட்டர் பாலம் தாண்டி தனது கவர்மெண்ட் பிரைமரி ஸ்கூல் வழி சென்று கொண்டிருந்தாள். 8:20 பள்ளி மணி பெல் அடிக்கும். 1/2 மணி நடையில் வானவில்லாய் அவளது உலகம் விரியும். 7ஆம் கல் விளையாட கல் பொறுக்குவதும், கடை செல்லும் ஊழியரின் சைக்கிளை விரட்டுவதுமாய், ஊரின் கிழக்கு புறம் இருக்கும் சுகர் ஃபேக்டரியில் கரும்பு டிராக்டர் போக அது பின் ஓடுவதுமாய் அழகான ரகளையாக இருக்கும். 85, 86 ஆண்டு என்பதாலும், ஒரு ஒதுக்குப்புறமான சின்ன டவுன் என்பதாலும், மற்ற நகரங்களை விட 10 ஆண்டுகள் பின்தங்கியே இருந்தது இந்த ஊர். தெரு முழுவதும் காரோ வண்டிகளோ நீங்கள் பார்க்க முடியாது. அத்தி பூத்தாற்போல் அப்பொழுதோ இப்பொழுதோ என்று ஒரு வண்டி அல்லது 2 வண்டி வந்து போகும். மீரா இன்று ஜப்பல் பாலத்தைத் தாண்டி நடந்து கொண்டிருக்கையில் ஒரு வெள்ளை நிற கார் அவசரமாக 20 கிலோமீட்டர் வேகத்தில் அவளை கடந்தது. உடனே தனது பிடரியில் சின்னதாக 3 முறை அடித்துக் கொண்டாள். தனக்கு முன்னே கோணிப்பை மாட்டிய சைக்கிள் தாத்தாவின் வண்டியை தொட்டு திடுக்கிட்டு கீழே இறங்கிய கிழவனிடம் சின்னதாக சிரித்து தன் பள்ளித் தெரு வழியே ஓடினாள். அவளுடைய ஆருயிர் தோழி, மென்டர் என்று எப்படி பெயரிட்டாலும் சரி, அவளது வழிகாட்டி லக்ஷ்மியின் கூற்றுப்படி இந்த சின்ன விதிமுறைக்கு மிகப்பெரிய பரிசு காத்திருந்தது. என்னதிது? பேரென்ன? அவளது பிரியமான இனிப்புப் பலகாரம். எப்பொழுதெல்லாம் வெள்ளைக்காரைக் கண்டு பிடரியில் 3 முறை அடித்து ஒரு இரும்புத் துண்டையோ அல்லது இரும்பினால் ஆன வாகனத்தையோ தொடுவது அன்று மாலையே இனிப்பை சாப்பிட வைக்கும் என்பது அவளுடையதும் அவளுடைய பள்ளித் தோழி லக்ஷ்மியுடையதும் ஆழமான நம்பிக்கை.
மீராவின் இனிப்பு பைத்தியம் ஜெகத் பிரசித்தி. அவளது லட்டு பிரியத்தினால் அவளது வீட்டின் செல்லப் பேரே லட்டுதான். இதனால் இன்று காரை கண்டதும் பிடரியில் 3 முறை தட்டி தாத்தாவின் சைக்கிளை தொட்டு மீரா சந்தோஷம் கரை காணாது பள்ளி செல்லும் தெருவரை நில்லாது ஓடினாள். ஸ்ரீராமுலு கவர்மெண்ட் ஸ்கூல் என்பது ஒரு கூரை வேய்ந்த காம்பவுண்டே இல்லாத 4 பெரிய ரூம் மற்றும் ஒரு மிகப்பெரிய தாழ்வாரம் கொண்ட இடம், அவ்வளவுதான். கடந்த மழையில் இடிந்து விழுந்த ஸ்கூலை சீர்திருத்த இன்னும் எந்த வார்டு கவுன்சிலரும், அரசியல் ஆட்சி, பெரிய கம்பெனி முதலாளி என எவரும் முன் வராததால் ஒப்புக்கு சப்பாய் ஏதோ நானும் இருக்கிறேன் என்று தன்னை தாங்கி நின்றது அந்த பள்ளிக்கூடம். அதன் நுழைவாயிலிலே அவளைக் கண்டு சிரித்த தனது வாடிக்கை நண்பர்களான முனியம்மா, லக்ஷ்மி, இப்ராஹிம் மற்றும் பள்ளிக்குப் புதுவரவான பெனாசிர். பெனாசிரின் பளபளவென மின்னிய பிங்க் செருப்பை பார்த்து அதிசயித்தவாறே தனது முதல் வரிசை முதலிடத்திற்கு சென்றாள். அவர்களுக்கு பெஞ்ச் டேபிள் எல்லாம் இருக்கவில்லை. கட்டாந்தரையில் போடப்பட்ட கட்டைகள்தான் பெஞ்சுகளாய் வேலை செய்தது. ஸ்ரீராமுலு பள்ளி கன்னடம், தமிழ் மற்றும் தெலுங்கு மொழி வழி கல்வி திட்டம் கொண்டிருந்தது. மீரா 1ஆம் வகுப்பு மாணவி. வழக்கம் போல அவளது வகுப்பாசிரியர் பழனிச்சாமி இன்னும் வந்திருக்கவில்லை. 6 பெண் 7 ஆண் குழந்தைகள் கொண்ட அந்த வகுப்பு சலசலவென அரட்டை பிரதேசமாக இருக்க லக்ஷ்மி மீராவிற்காக இடம் பிடித்து காத்திருந்தாள். லக்ஷ்மி முதல் இருக்கை விரும்பாவிடினும் மீரா கடைசி பெஞ்சு செல்லாத ஆள். மீராவிற்காக முதல் இருக்கையில் லக்ஷ்மி அமர்வாள். அது மட்டுமல்லாது பாடம் படிக்கையில் மீராவின் தயவு கொஞ்சம் தேவைப்படும். இந்த பகிர்தல் கூட்டாளிகள் இருவருக்கும் பிடித்தமானது. எனவே நட்பு அங்கே பட்டாம்பூச்சியாய் படர்ந்திருந்தது. புதியதாய் ஒரு சின்ன பிரச்சனை என்னவென்றால், இந்த புது வரவான பெனாசிரின் விசிறியாய் மீரா. அதன் விளைவு லக்ஷ்மிக்கு தன் நட்பு பின்வரிசை தள்ளப்படுவதாக ஒரு பயம். அடுத்த வகுப்பு ஆசிரியை மஞ்சுளா எட்டி பார்த்து, சார் இன்னும் வரலையா என்று கேட்டு தலைமை ஆசிரியருடன் மிக முக்கியமாக போட்டுக் கொடுக்க அவர் அறைக்குள் போய்விட்டார். இதற்குள் பெனாசிரின் புது செருப்பும் அவளது ஆரஞ்சு மிட்டாயும் அவளை சுற்றி மற்றவர்கள் ஈயென மொய்க்க காரணமாயிற்று. அவசரமாய் லட்டு வேணும். என்ன செய்யறது? பெனாசிரிடம் பெரியதாக சூளுரைத்து நெஞ்சு நிமிர்த்தியாயிற்று. ஆனால் லட்டுக்கு எங்கே போவோம் தெரியவில்லை. அம்மா என்னும் அடக்குமுறைவாதி தனது எல்லா திட்டங்களையும் தவிடுபொடியாக்கி விட்டாள். அப்பாவிடமிருந்து நேற்று லட்டு வாங்க முடியாமல் இன்று தயிர் சாதமும் மாவடுமாய் ஸ்கூல் வந்தாயிற்று. இவ்வளோ ஆரஞ்சு மிட்டாயை அள்ளி விநியோகி இவ்வளோ ஆரஞ்சு மிட்டாயை அள்ளி விநியோகிக்க தனது லட்டு டாபிக்கை எப்பொழுது நோண்டப் போறாளோ தெரியலை என்ற கவலை மீராவிற்கு. இந்த லட்டு பயத்திற்கு காரணமில்லாமல் இல்லை. ஒரு வாரம் முன்பு பெனாசிரின் தம்பட்டம் தாங்காது மீரா தனது வீடு செல்லும் வழியில் ஒரு லட்டு மரம் இருப்பதாகவும், அதிலிருந்து எப்போது வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் லட்டு பறித்துக் கொள்ளலாம் என்றும், அடுத்த வாரம் தான் எடுத்து வருவதாகவும் சொல்லி நெஞ்சு நிமிர்த்து வந்துவிட்டாள். ஆனால் இப்போ கையில் இல்லை லட்டு. மரம் எங்கே? லட்டு எங்கே? மதியம் உணவு வேளை. சத்துணவு வாங்க மற்ற குழந்தைகள் போயிருக்க, மீரா மற்றும் இன்னும் சிலர் வீட்டிலிருந்து கொண்டு வந்த தங்கள் டப்பாக்களை பிரிப்பதில் மும்முரம் காட்டினர். அங்கே வாசனை கலவைகள் பரவியது. பெனாசிர் கொண்டு வந்த முட்டை கலவை மீராவை கலவரப்படுத்த லக்ஷ்மிக்கு அது ஆர்வமூட்டியது. தனது தயிர் சாதத்தை பாவமாக சாப்பிடத் துவங்கிய மீராவிற்கு பெனாசிரிடமிருந்து வந்த அடுத்த கேள்வி திணறடித்தது. அடடா! மீரா, லட்டு எங்க? மரத்துல காய்க்கலையா இன்னைக்கு என்று கேலியாக அவள் வினவ, இவளுக்கோ அழுகையும் ஆத்திரமும் சேர, ஏன் இல்லாமல் 10 லட்டு எடுத்ததில் எல்லாமே காலி. எங்க அம்மா வீட்டுக்கு வேணும் வச்சுட்டு போ என்றாள். அதனாலதான் கொண்டு வரலை. இவளின் இந்த சமாளிப்பு புரிந்த ஒரே நபர் அங்கே
லக்ஷ்மி மட்டும்தான். பெனாசீரோ விடாப்பிடியாக, "இன்னைக்கு ஸ்கூல் முடிஞ்சு நானும் வரேன். கூட்டிண்டு போ" என்று கேட்டாள். விழித்தபடி மீரா, "ம், ம்ஹும், அதெல்லாம் முடியாது. பெர்மிஷன் வேணும்" என்று நழுவுவதற்கும் பெல் அடிக்கவும் சரியாக இருக்க, "நல்ல வேளை சாமி" என்று மீரா தப்பித்தாள். 3:30 மணிக்கு பள்ளி முடிந்து லக்ஷ்மியும் மீராவும் கூடி அவசர ஆலோசனை நடத்தினார்கள். பெனாசிருக்கு நாளை லட்டு தரவில்லை என்றால் உண்மை சொல்லியாக வேண்டும். என்ன செய்வது? அதற்கு பின் அவளுடைய அலட்டலையும் ஏளனத்தையும் யார் தாங்குவது? ஏற்கனவே அவளது உடை, உணவு, சைக்கிள் ரிக்ஷாவில் ஸ்கூல் வருகை என்று தங்களது நிலைமை ஆட்டம் காண்பிருக்கிறது. இதுவும் அரங்கேறினால் அப்புறம் இருவரும் இளவரசிகளாய் எப்படி வருவது? இது இவர்களுடைய கவலை. "நீ ஏன் லட்டு மரம் இருக்குன்னு முதல்ல சொன்ன? அதான் பிரச்சனை" என்று வருங்கால பிராக்டிகல் பர்சனாக லக்ஷ்மி வினவ, நமது கனவு வாரிய முதலாளி, "இருந்தா எவ்ளோ நன்னா இருக்கும் லக்ஷ்மி, அதனாலதான் சொல்லிட்டேன்" என்றாள் சளைக்காமல். இது நமக்கு புரிபடா வாதம். உலகமே கவிழ்ந்தாற்போல் கவலையாக இருவரும் பிரிந்தார்கள். "எப்படியாவது லட்டுவோடு வா மீரா, எங்க ஆயா ரொம்ப கரார் பேர் வழி, இல்லைன்னா நான் துட்டு எடுத்தாருவேன்" என்று தன் இயலாமையையும் தோழமையையும் இரண்டையும் ஒரு சேர தெரியப்படுத்தினாள் லக்ஷ்மி. அவளது அப்பாவும் பாட்டியும் வெற்றிலை பலசரக்கு கடை வைத்திருந்தார்கள். வெல்லம், புளி, வாழைக்காய் இப்படி எது வேண்டுமானாலும் எடுக்க முடியும் லக்ஷ்மிக்கு. ஆனால் லட்டு கஷ்டம். கவலையாய் காலையில் இருந்த உற்சாகம் வற்றி காற்றிறங்கிய பலூனாய் வீடு நோக்கி நடந்தாள் மீரா. சில சமயம் வீடு வரை மாட்டு வண்டி லிஃப்ட் கிடைக்கும் இவளுக்கு. இன்றும் அதே மாதிரி கரும்பு இறக்கிய வண்டி ஒன்று ராமா தியேட்டர் வரை போக இவள் தாவி குதித்து அதில் உட்கார்ந்து யோசனையாய் வர, வீசிய காற்று, விளையாடிய களைப்பு எல்லாம் சேர அப்படியே வண்டியில் தூங்கிப் போனாள். மீரா கண் விழித்து பார்த்த பொழுது இருட்டி இருந்தது. எங்கே இருக்கிறோம் என்று புரிபட கொஞ்சம் நேரமாக சுற்றுமுற்றும் பார்க்க, அடர்ந்த மரங்கள் சின்னதாய் வெளிச்சம் மறைய தொடங்க இருந்தது. தனது பள்ளிப்பை மாட்டியபடி, "எங்கே மாட்டு வண்டி? எப்படி இங்கே வந்தோம்?" ஒன்றும் புரியவில்லை. அரண்டு போய் நடந்தவாறே எப்படி வீடு போகும் வழி தேடுவது என்று பார்த்தால், முட்டுமாறு தனக்கு முன்னே ஒரு பெரிய மரம். ஆலமரத்தைப் போல் பெரியதாக, ஆனால் விழுதன்றி இலைகள் எல்லாம் முற்றி மஞ்சள் நிறத்தில் மரத்தின் முடிவு தேட, ரொம்ப எட்டிப் பார்த்தால் நீலவானத்தை முத்தமிட்டது. அண்ணாந்து பார்த்தா மீரா வாயைப் பிளந்தாள். பின்னே இருக்காதா? மரம் முழுதும் மஞ்சள் தங்க நிறத்தில் லட்டுக்கள் தொங்கிக் கொண்டிருக்க, அவளின் சந்தோஷம் நமக்கும் களிப்பூட்டுவதாயிருந்தது. ஆச்சரியம், எக்களிப்பு என்று பலவித கலவை உணர்ச்சியோடு அவள் மரத்தை நெருங்க, மரம் இன்னும் தள்ளிப் போனது. தவிப்புடன் அதிவேகமாக அதை நோக்கி ஓடினாள். அது இன்னும் இடைவெளி அதிகரித்தது. கொஞ்ச நேர கண்ணாமூச்சிக்குப் பின் மரம் தன்னை அதே இடத்தில் நிறுத்திக் கொள்ள, மரத்தில் லட்டுக்கள் ஒன்றொன்றாக மாயமாகத் துவங்கியது. இது மீராவின் பதைப்பதைப்பை இன்னும் கூட்ட, ரகளையாய் அப்பொழுது பொழுதும் சாயத் துவங்கியது. குழந்தை மனதுக்கு இருட்டு ஓர் பயத்தைக் கொடுக்க, மரத்தின் எதிர் திசை நோக்கி மீரா ஓடத் துவங்கினாள். சட்டென்று மரம் தன் கை நீட்டி அவள் தோள் தொட்டது. "அம்மா" என்று ஒரு அலறல் அவளிடமிருந்து. அப்படியே தடுக்கி மறுபடி கும்மிருட்டில் கண்ணை நுழைத்தாள். "என்ன ஆச்சு? ஏன் குழந்தை இப்படி தூக்கத்துல அனத்துறது?" என்று இரவு உணவு பின் கை துடைத்தவாறே வெற்றிலைப்பாக்கு வாயில் மென்றபடி குழந்தையின் போர்வையை சரி செய்த காமாட்சியை வாசல் வராண்டாவிற்கு வருமாறு சைகை செய்தவாறே சிவராமன் கேட்டார். அவர் மடித்துக் கொடுத்த வெற்றிலையை வாயில் போட்டவாறே அவர் அருகில் அமர்ந்த காமாட்சி தண்ணீர் சொம்பை பக்கத்தில் வைத்து, "அதை ஏன் கேட்கிறேள்? போங்கோ. இன்னைக்கு ஒரே அமளி இந்த அருந்தவாளால. மாட்டு வண்டி ஏறி வரான்னா இவோ. ஸ்கூல் மாத்தணும். என்னால கவலைப்பட்டு மாளலை. இன்னைக்கு 4:30 மணி ஆனாலும் வீடு வரலை. நானும் மகேஷும் தேடாத இடம் இல்லை. கடைசியில பார்த்தா ராமா தியேட்டர் வாசல்ல மாட்டு வண்டி பூட்டியிருந்திருக்கு. அதுல படுத்து தூங்கிட்டு இருக்கா."
அப்புறம் நம்ம வீட்டுக்கு பூ குடுக்குற சிங்கி இவள பார்த்து தூங்கிட்டா அப்படின்னு மாட்டு வண்டிக்காரன்ட்ட பேசி நல்ல விதமா வீடு வரைக்கும் வரவழைச்சு கொண்டு விட்டுட்டு போனா. லட்டு லட்டுன்னு தூக்கத்துல ஒரே அனத்தல். பொன் குழந்தையை நல்ல விதமா வளர்த்தண்டாமா, அடுத்த வருஷம் ஸ்கூல மாத்திரலாம். அப்படியே இந்த மாசம் 15ஆம் தேதியிலிருந்து இவள கூட்டிட்டு கொண்டு வர சைக்கிள் ரிக்ஷா ஏற்பாடு பண்ணிடலாம். அதுவரை மகேஷ் இவள சைக்கிள்ல கொண்டு விட்டு கூட்டிட்டு வரட்டும் என்று தன்னுடைய கட்டளைகளை அடுக்கடுக்காக பிறப்பித்தாள். சரியான வாலு இல்லை என்று இருவரும் சட்டென்று மீராவின் லட்டு அன்னத்தில் நினைத்து சிரித்துக் கொண்டனர். விடிந்ததும் அம்மாவின் முறைப்பும் அக்காக்களின் கேலியுமாய் அப்பாவின் கண்டிப்புமாய் சோம்பிய முகத்தோடு அண்ணன் மகேஷின் சைக்கிளில் ஏறி ஸ்கூல் கிளம்பினாள். லட்டுக்குட்டி பத்ரும் என்று அப்பா தலை தட்டி அனுப்ப பள்ளிக்கு வரும்பொழுது பெல்லடித்திருந்தது. அதிசயமாய் பழனிசார் வெள்ளனே வந்து டிக்டேஷன் ஆரம்பித்திருந்தார். கண்ணில் கேள்வியுடன் பார்த்த லக்ஷ்மியை நோக்கி உதட்டை பிதுக்கி புத்தகப் பையிலிருந்து பென்சிலும் புத்தகமுமாய் எடுக்க கைவிட்ட மீரா கண்ணில் முதலில் பட்டது சிகப்பும் வெள்ளையுமாய் அவள் பையில் இருந்த ஒரு ஸ்வீட் டப்பா. லேசாய் திறந்து பார்த்தால் அது முழுதும் குட்டி குட்டி பந்துகளாய் லட்டுக்கள். கண்ணில் பிரகாசம் மின்ன சார் கேட்ட ஸ்பெல்லிங்கிற்கு பதில் கொடுப்பதற்காக கையை தூக்கியவாறே லக்ஷ்மியை நோக்கி கண் சிமிட்டினாள். எப்படி வந்தது லட்டு? சிவராமன் வாங்கி வைத்திருப்பார் என்று நம்புவோர் அதை நம்புங்கள். மரத்திலிருந்து எடுத்தது என்றே நான் நம்புகிறேன். As the story comes to an end, Nilai steps out of the narrative and turns us with a question. In your childhood, was there a laddu tree too? Or was there something you believed in just as strongly? Something that made ordinary days feel magical? Because some stories don't end with an answer, they end by asking us to remember. கதை இங்கே முடிவு பெற்றது. ஆனால் கதையிலிருந்து வெளிவந்த நீலாழி நம்மை நோக்கி ஒரு கேள்வி கேட்கிறாள். உங்கள் குழந்தை பருவத்தில் ஒரு லட்டு மரம் இருந்ததா? இல்லைனா அந்த வயசில் நீங்கள் மனசா நம்பி வைத்திருந்த இன்னொரு விஷயம்? சில கதைகள் பதிலோடு முடிவதில்லை. நினைவுகளை தட்டி எழுப்பும் ஒரு கேள்வியோடு முடிகிறது. கதை பிடித்ததா? ப்ளூ சாச்சல் ஆடியோ ஸ்டோரீஸில் அடுத்த கதையில் மறுபடியும் சந்திப்போம்.